வஞ்சரம் மீன் ஊறுகாய் தான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். நார்மலாகவே வஞ்சரம் மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை நான் உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சிட்டதுனால இதுலேயே உப்பு நல்லா இறங்கியிருக்கும். அப்புறமா நல்ல தண்ணியில் கழுவி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இது நமக்கு என்னென்ன மசாலா வேணுமோ எல்லாமே போட்டு பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியே பொரிச்சிக்கலாம். பொரிச்சிட்டு நம்ம இதை மசாலா ரெடி பண்ணி மசாலாவில் இதை போட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா இதை ஸ்டோர் பண்ணி வச்சு நல்லா சாப்பிடலாம். ஹாஸ்டலில் படிக்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, வெளிநாடுகளுக்கு போகிறவங்க எல்லாருமே இதை கண்டிப்பாக செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இது ஒரு பாக்ஸ் வச்சுக்கிட்டோம்னாவே இது ஊறுகாய் தான், கெட்டு போகாது. புளியெல்லாம் போட்டிருக்கோம். நான் வினிகர் சேர்க்கலை. ஏன்னா வினிகர் சேர்த்தா இது வீட்டில் செஞ்ச எஃபெக்ட் இருக்காது. அதனால் நான் வினிகர் சேர்க்கல, புளி தான் சேர்த்துருக்கேன். இது ஒரு வாரம் 10 நாளைக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். வெளியிலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜு வச்சுருக்கவங்க அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மீன் இந்த ஊறுகாயிலேயே ஊறிக்கிட்டே இருக்கும். அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ ரொம்ப நாளைக்கு கூட நம்ம வச்சுக்க மாட்டோம். இந்த மாதிரி ஐட்டம்லாம் கடகடன்னு சாப்பிட்டு முடிச்சுருவோம். ஸோ அதனால் ஒரு வாரம் 10 நாளைக்கு இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் நல்லா. நான் இந்த கடலெண்ணெயில் பொரிச்சு எடுத்துட்டேன். ஆனால் தாளித்தது நல்லெண்ணெயில் தான் தாளிச்சிருக்கேன். நல்லெண்ணெயில் தாளித்தா தான் அந்த ஊறுகாய் எஃபெக்ட் இருக்கும். அதனால் கம 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 கமன்னு மணக்குது, பயங்கரமாக வீடே மணக்குது. எல்லாத்தையுமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நல்ல ஒரு தண்ணி சோறு இல்லை ரசம், சாம்பார் இதுக்கெல்லாம் இதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னா செம்மையாக சாப்பிடலாம். அதை விட சுடு சாதத்தில் சூப்பராக போட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை ஹாஸ்டலில் இருக்கவங்க, வெளிநாட்டுக்கு போகிறவங்க, ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, சமைக்கவே நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இது ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். வஞ்சரம் மீன் கொஞ்சம் முள் நிறைய இருக்காது, அதுக்காக நான் வஞ்சரம் மீன் எடுத்திருக்கேன். சூரை மீனில் தான் நிறைய இதை பண்ணுவாங்களாம். ஆனால் நான் வஞ்சரம் மீனில் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. கிண்ணத்தில் போட்டு வெறும் வாயிலே கூட சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லா இருக்குது டேஸ்ட்டு. எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸு, வேலைக்கு போகிறவங்க, வெளிநாட்டுக்கு போகிறவங்கெல்லாம் இதை ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறதுக்காக நம்ம எடுத்து வச்சுக்கலாம், செஞ்சு வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே. ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான, அதுவும் மீன் பிரியர்களுக்கு இந்த மாதிரி உணவு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்டான ஒரு மீன் ஊறுகாய் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள்.